போகுது. மத்தவங்க நல்லது பண்ண 1000 பேர் வரலாம். ஆனா அவங்க எல்லாம் ஜெயிக்கவா போறாங்க? கலியுகத்துல நல்லது காலம். ஏன்னா மிகப்பெரிய தொகையை செலவு பண்ண போறாங்க. அத அவங்க அடுத்த 5 வருஷத்துக்குள்ள காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாலும் சரி, காசை வாங்காம ஓட்டு போட்டாலும் சரி, இல்ல ஓட்ட போடாமயே இருந்தாலும் சரி, ஏமாற போறது ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களாகிய நாம் தான். வாக்காளர்களுக்கு வணக்கம். குட்டி பாஸ்கர், குமரன் ஈசி சென்டரில் இருந்து. வர ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு ஏமாற போறது ஓட்டு போட்ட மக்களாகிய நாம் தான் அப்படிங்கிறத இந்த காணொளி மூலம் உங்களுக்கு தெளிவா நான் சொல்ல போறேன். ஏப்ரல் 19ஆம் தேதி எல்லாருமே ஓட்டு போட போறோம். பாதி பேர் போடாத கூட இருப்பீங்க. எப்படியா இருக்கட்டும். ஆனா போடுறவங்க போடாதவங்க எல்லாத்துக்காகவும் தான் அரசியல் கட்சிகளாகட்டும், தேர்தல் கமிஷன் ஆகட்டும், அரசாங்கமாகட்டும் செலவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சி, தேர்தல் ஆணையம், அரசாங்கம் இப்படி அனைவரும் செய்யக்கூடிய செலவை இந்த ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்காக, நாட்டு நலனுக்காக இந்த தொகையை மட்டும் செலவிட்டா நாட்டை வெளிநாட்டுகளுக்கு இணையா நாம மாத்த முடியும் அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு 200 ரூபாயில தொடங்கி 1000 ரூபாய் வரைக்கும் தொகுதிக்கு ஏற்ப, நட்சத்திர வேட்பாளர்களுக்கு ஏற்ப கொடுக்கறதா நமக்கு தகவல் கிடைக்குது. எப்படி 200 ரூபாயில ஆரம்பிக்குது. 200, 300, 500, 1000 அப்படி கொடுக்கறதா தகவல்கள் கிடைக்குது. தொகுதிக்கு தகுந்த மாதிரி இந்த தொகை மாறுபடுது. அப்படி இருக்கிற பட்சத்துல நாம 1000 ரூபாய்க்கு போக வேண்டாம், 500 ரூபாய்க்கு போக வேண்டாம். ஒரு 300 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு கொடுக்கறதா கணக்கு வச்சுக்குவோம். நாம எல்லா கட்சியும் கம்பேர் பண்ணுவோம். ஏதோ ஒரு கட்சியை மட்டும் நாம எடுத்துக்குவோம். இப்போ ஒரு கட்சி ஒரு ஓட்டுக்கு 300 ரூபாய் தராங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 6,18,90,348 ஓட்டு இருக்கிறதா போன ஜனவரி மாசம் தலைமை தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப அந்த கணக்குப்படி இந்த 6,18,90,348 ஓட்டுக்கும் 300 ரூபா மேல கணக்கு போட்டா எவ்வளவு தொகை வருது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இப்ப அந்த தொகையை கூட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அறிவு எட்டல. இப்படி ஒரு கட்சிக்கே அவ்வளவு தொகை வருது. அப்போ இன்னொரு பெரிய கட்சி அப்ப 2 கட்சி அமௌண்ட்டையும் சேர்த்தனா எவ்வளவு வரப்போகுது? அது இல்லாத தொகுதிக்கு 40, 30, 20 பேர் போட்டிடுறாங்க. ஒவ்வொருவரும் எவ்வளவு டெபாசிட் கட்ட போறாங்க அப்படிங்கிறத கணக்கு போடுங்க. எல்லா கட்சியுமே அங்கங்க கூட்டம் போடுறாங்க. தேசிய தலைவர்கள் வராங்க, மாநில தலைவர்கள் வராங்க, உள்ளூர் பிரசிடண்ட் முதல் ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள தினமும் எவ்வளவு செலவாக போகுது? அது இல்லாத தேர்தல் தேதி அறிவிச்சதுல இருந்தே மதுபான கடையில வருமானங்கிறது பெரிய அளவுல கூடி இருக்குது. அந்த மதுபானத்துக்கான செலவெல்லாம் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கிட்டையும் இருந்து தான் போகுது. வாகனம், போக்குவரத்து, சாப்பாடு இப்படி எத்தனையோ செலவுகள் தேர்தல்ல மறைமுகமா இருக்குது. இப்படி அனைத்து செலவுகளையும் நாம ஒருங்கிணைச்சு ஓட்டுக்கு தர காசு, அது இல்லாம தேர்தல் ஆணையம் பாருங்க, பறக்கும் படை, அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டு இருக்குது. இப்படி அனைத்தையும் கூட்டும் போது பாத்தீங்களா அந்த தொகைங்கிறது நாம நினைச்சு பார்க்க முடியாததோட ஒரு பெரிய தொகையா தான் இருக்கும். அதாவது ஒரு சிறிய முதலீடை போட்டு ஒரு பெரிய முதலீட்டை இதன் மூலமா திரட்டி வரலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. நீங்க புதுசா நல்லது செய்யறேன்னு ஒருத்தர் வந்திருக்கலாம், அவருக்கு கூட ஓட்டு போடுங்க, தப்பு இல்லை. ஆனா அவர் ஜெயிக்க போறாரா? கிடையாது. எப்படி இந்த பெரிய கட்சிங்களோட கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. மற்றவங்க நல்லது பண்ண 1000 பேர் வரலாம், ஆனா அவங்கெல்லாம் ஜெயிக்கவா போறாங்க? கலியுகத்துல நல்லது காலம் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல இவ்வளவு பெரிய தொகைகளை செலவு பண்ணி தேர்தலில் வெற்றி பெற போறவங்க அந்த தொகையை சம்பாதிக்கிற நோக்கத்தில் தான் இருப்பாங்களா தவிர என்னைக்குமே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் அவங்களுக்கு வராது. ஏன்னா மிகப்பெரிய தொகையை செலவு பண்ண போறாங்க. அதை அவங்க அடுத்த 5 வருஷத்துக்குள்ள சம்பாதிச்சாகணும். அப்ப நாம காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாலும் சரி, காசை வாங்காம ஓட்டு போட்டாலும் சரி, இல்லை ஓட்டை போடாமையே இருந்தாலும் சரி, ஏமாற போறது ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களாகிய நாம் தான் என்பதை தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப வேற என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது.
ஒன்றுமே பண்ண முடியாது. நானாகட்டும் நீங்களாகட்டும் சகிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இருக்கிற வரைக்கும் நாடும் நாட்டு மக்களும் சரி நாசமாக தான் போகணுமே ஒழிய நல்லா இருக்க முடியாது. இதை மக்களை குறை சொல்கிறதா இல்லை அரசியல்வாதிகளை குறை சொல்கிறதா புரியல. முதல்ல ஓட்டு கொடுத்தவன் அரசியல்வாதி தப்பு பண்ணானா அது ஓட்டுக்காக பணத்தை வாங்கின மக்களும் தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் மக்கள் சரி அரசியல்வாதி தப்பு அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பேச முடியாது. இல்லை அரசியல்வாதி சரி மக்கள் தப்பு அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. இது நாடுங்கிறது நாடாக இல்லாமல் ஒரு சாக்கடையாக மாறி போச்சு. எல்லாருமே சாக்கடையில் கலந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆக மொத்தத்தில் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல நீர் என்றைக்குமே சாக்கடையில் சேர்ந்தா சாக்கடையாக தான் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுபோல் நல்லவங்களோ கெட்டவங்களோ நாட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லவங்களா இருந்துக்கிட்டு வேணால் நாம் இருக்கலாமா ஒழிய ஆனால் நாடு நல்லா இருக்க போகிறதில்ல. எப்படி ஓட்டு போடுங்க போடாத இருங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி அனைவருக்குமே ஏமாற்றம் உறுதி. நன்றி.